ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தேங்காய் பால் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வந்துடுங்க. தேங்காய் பால் அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரிய உணவுகளில் முக்கிய இடம் பெற்ற ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த இயற்கை பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். சமையலில் தனித்துவமான மனமும் சுவையும் தரக்கூடிய இந்த தேங்காய் பால் இருக்குல்ல, இது சமையலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட உடல் நலத்துக்கும் நிறைய வகையில் நன்மை தரக்கூடியதாக இருக்கு. இதை நம்ம சாதாரண ஒரு பால் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதோட ஊட்டச்சத்து மதிப்பு, உடல் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளோட அன்றாட உணவில் கண்டிப்பாக இந்த தேங்காய் பாலை எடுத்துக்குவோம். சரி வாங்க, தேங்காய் பாலில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். தேங்காய் பால் அப்படிங்கிறது துருவிய தேங்காயிலிருந்து பிழிஞ்சு எடுக்கப்படக்கூடிய ஒரு இயற்கையான சாறு தாங்க. இதில் கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, நல்ல கொழுப்பு, விட்டமின் இ, விட்டமின் சி, விட்டமின் பி, இது மாதிரியான விட்டமின்கள், மெக்னீஷியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம் மாதிரியான முக்கிய சத்துக்கள் இருக்கு. ஒரு கப் தேங்காய் பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் சுமார் 550லிருந்து 600 கலோரிகள் வரைக்கும் ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, அதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். குறிப்பாக தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய மிட் செயின் ட்ரைக்ளிசரைடுகள், அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா MCTS அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடலுக்கு சக்தியை கொடுத்து உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. சரி வாங்க, தேங்காய் பால் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய லாரிக் அமிலம் இருக்குல்ல, இது வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இதெல்லாம் எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு அமிலம் தான். இதனால தேங்காய் பாலை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உடம்புல இயற்கை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதை வலுப்படுத்தி சின்ன சின்ன நோய்கள்லேருந்து நம்மளோட உடம்பை காப்பாற்ற உதவுது. குளிர்காலத்தில் நம்மளை வாட்டி வதைக்கும்ல, அந்த காய்ச்சல், தொண்டவலி இது மாதிரியான சாதாரண தொற்றுகள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வராம தடுக்கிறதுக்கு தேங்காய் பால் அப்படிங்கிறது ஒரு நல்ல மருந்துங்க. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பாலை தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, இது உடலில் சக்தி உற்பத்தியை வேகமாக்கி ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் கட்டுப்படுத்தும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற உணவுகளை சாப்பிட்ற பழக்கத்தை, அதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது இடையில எடுத்துக்கோல, அது குறைஞ்சிரும். உடல் எடை குறைக்கிற முயற்சியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணவா அமையும். செரிமானத்தை மேம்படுத்துறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பால் இருக்குல்ல, இது நம்ம உடம்புக்கு எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, இது குடலோட இயக்கத்தை சீராக்கி செரிமான மண்டலத்தோட செயல்பாட்டை மேம்படுத்துது. சிலருக்கு பால் குடிப்போம்ல, அதில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் இருக்குல்ல, அது செரிமானிக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கும். தேங்காய் பால் அப்படிங்கிறது பால் பிடிக்காதவங்களுக்கு ஒரு சிறந்த மாற்று தேர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பால் வகை பொருட்களுக்கு அலர்ஜி இருக்கிறவங்களுக்கும் தேங்காய் பால் சிறந்ததாக அமையும். செரிமான கோளாறுகள், மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனை இருக்கவங்க தேங்காய் பாலை உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். இதை நீங்களே உணர முடியும். தோல், முடியோட ஆரோக்கியத்தெல்லாம் மேம்படுத்துறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பால் அப்படிங்கிறது இயற்கையாகவே நம்மளை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வெளிப்புறமாக இதை தோலில் நம்ம பயன்படுத்துகிறப்ப, அதாவது ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்ல, அதை நல்லா ஹைட்ரேட் ஆக்கி மிருதுவாக வச்சுருக்க உதவும். முடியில் இந்த தேங்காய் பாலை பயன்படுத்துகிறப்ப அது நேச்சுரல் கண்டிஷ்னர் மாதிரி செயல்பட்டு முடியை வலுப்படுத்தும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, முடி உதிர்வு, பொடுகு, ட்ரையாக இருக்கக்கூடிய ஹேரு இந்த மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கிற திறனை தன்னுள்ள வச்சுருக்குது. தேங்காய் பாலை அடிக்கடி நீங்கள் ஸ்கின்லையும் முடியிலையும் தொடர்ந்து பயன்படுத்துகிறப்ப இது உங்களுக்கு நல்ல ரெமிடியாக அமையும். இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பால் அப்படின்னாலே நம்மள பலரும் அதில் கொழுப்பு நிறைய இருக்குமே அப்படின்னு நினைப்போம். அதனால் அது இதயத்துக்கு பாதிப்பு தந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய மிட் செயின் ட்ரைக்ளிசரைடுகள், அதாவது MCTS அப்படின்னு சொன்னேன்ல, அது உடம்புல இருக்கக்கூடிய HDL அப்படிங்கிற நல்ல கொழுப்பை அதிகரித்து மோசமான LDL அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்கு. இதனால இரத்த ஓட்டம் கூட சீரா நடைபெறும். இதய நோய்களோட அபாயத்தை குறைச்சிக்கலாம். இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த தேங்காய் பால் உதவியா இருக்கும். ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கிறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பால் அப்படிங்கிறது இயற்கையாகவே ஹார்மோன் சமநிலையை பராமரிக்க உதவக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்களை தன்னுள்ள வச்சிருக்கு. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும்ல அந்த சோர்வு, மன அழுத்தம் இதை சமாளிக்கிறதுக்கு தேங்காய் பால் ரொம்ப உதவியாக இருக்கும். ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தக்கூடிய உணவுகளில் தேங்காய் பால் அப்படிங்கிறது ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பாலில் கார்போஹைட்ரேட்டுகள் இருந்தாலும் அதோட கிளைசமிக் குறியீடு அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கு. இதனால ரத்த சர்க்கரை அளவில் திடீர்னு உயர்வுகள் ஏற்படாமல் நம்ம தடுத்துக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய MCTS இருக்குல்ல, இது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தி ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுது. நீரிழிவு நோயாளிகளும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இந்த தேங்காய் பாலை உங்களோட உணவில் அளவோடு எடுத்துக்கலாம். எலும்புகள் பற்களை வலிமையாக்குறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே தேங்காய் பாலில் கால்சியத்தோட அளவு குறைவாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ், மெக்னீஷியம்லாம் எலும்புகளோட வலிமையை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம தேங்காய் பாலை அதாவது நேச்சுரலான முறையில் வீட்டிலேயே செஞ்சு நம்ம குடிக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய கால்சியம் இருக்குல்ல, அது நம்மளோட எலும்போட ஆரோக்கியத்தையும் பற்களோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மூளையின் செயல்பாட்டை ஊக்குவிக்கிறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய MCTS இருக்குல்ல, இது உடலில் கீட்டோன்களாக மாறி மூளைக்கு உடனே ஆற்றலை கொடுக்கும். இதனால நினைவாற்றல், கவனிக்கிற திறன் இதெல்லாம் ஈஸியாக மேம்படுத்திக்கலாம். தேங்காய் பால் பாரம்பரியத்தோட எப்படி தொடர்புடையதாக இருக்குன்னு பார்க்கலாமா. நம்மளோட பாரம்பரிய சமையலில் தேங்காய் பால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய இடத்தை வகிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தேங்காய் பால் ஊற்றி குழம்பு, தேங்காய் பால் சாதம், கறி வகைகள், இனிப்பு வகைகள் அப்படின்னு உணவுகளில் இதை அடிக்கடி பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு சுவை சேர்க்கக்கூடிய பொருளாக மட்டும் இல்லாமல் உடலோட ஆரோக்கியத்துக்கும் பலன் தருதும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் அறிஞ்சிருந்ததுனால தான் இந்த தேங்காய் பாலை உணவுகளில் பயன்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. தேங்காய் பாலை எப்படி சேர்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். கறி, குழம்பு இதெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப தேங்காய் பாலை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அப்படியே தேங்காய் பாலில் நாட்டு சக்கரை சேர்த்து கூட குடிக்கலாம். இனிப்பு வகைகளில் பாலுக்கு பதிலாக தேங்காய் பாலை சேர்க்குறப்ப உங்களுக்கு சுவையும் அலாதியாக இருக்கும். நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட சமையலில் நீங்கள் தேங்காய் பாலை சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு சுவை இன்னும் அதிகரிக்கும். குறிப்பு: தேங்காய் பால் நல்லது தான். அதுக்குன்னு பேக்கெட்டில் விற்கக்கூடிய கடைகளில் கிடைக்கக்கூடிய தேங்காய் பாலை பயன்படுத்தாமல் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச தேங்காய் பால் எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தரும். குறிப்பு: தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1 டம்ளர் வீதத்தில் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோவில் தேங்காய் பால் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் உங்களோட உணவுகளில் தேங்காய் பாலை சேர்த்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.